எப்பா என்ன ஆக்டிங் இந்த கமருதீன், சான்ஸே இல்லைங்க. சிரிக்காமல் எவ்வளோ நேரமாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா? மற்றவங்கலாம் கூட இப்படி பண்ணலை. இது ப்ராங்க்குங்கிறத வெளியே காட்டாமல், நான் அந்த ப்ரமோ ஃபைட் பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். ப்ரமோ ஃபைட் வந்து லைவில் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைட்டு வந்து இந்த பண்ணின 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது பிரவீன், கமருதீன் அண்ட் பிரஜன், இவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் அதை ரியல் ஃபைட்டு நினச்சிட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் அந்த சண்டையை வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் பார்வதியும் திவாகரும் அதில் எரியற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி இருந்து கமருதீனை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. சண்டை போடுறவங்க, முதுகில் குத்துறவங்க, அவங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது உனக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்களா, உனக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பார்வதி உட்காந்து கமருதீனை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. கமருதீன் வந்து சொல்லிட்டுருக்காரு, நான் எவ்வளோ தான் பொறுப்பேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. நானும் சரி போகும் நிறுத்துவாருன்னு பார்க்குறேன். பேசிகிட்டே இருக்காரு. அவ்வளோ டைம் ஆகுது. எவ்வளோ டைம் ஆனாலும் அவர் வந்து சிரிக்கவே இல்லை. சரியான ஆக்டிங். இனி இதெல்லாம் மேட்ரு. இனி இது முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ப்ராங்க்னு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜே பார்வதி இந்த ஒரு ரீசனை வச்சே 3 மாதம் ஓட்டுவாங்க. 3 மாதமாக ப்ராங்க் பண்ணாங்கன்னு சொல்லியே இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. சொல்லி எவ்ரி டாஸ்கில் அடிப்பாங்க. பார்வதி இருக்கும்போது எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இனி இருக்குது தீபாவளி, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. இவங்க கமருதீன் பாடு திண்டாட்டம் தான். எஸ்பெஷலி ஏன்னா கமருதீனை தான் அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அதனால் கமருதீனை விரட்டி அடிக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்